வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரோ சிட்டி லேண்டும் வெர்சஸ் வில்லேஜ் லேண்டு. இது எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் யாருக்கு என்ன லேண்டு பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன க்ரோத் கொடுக்கும், எப்படியெல்லாம் க்ரோத் கொடுக்கும் ஒரு லேண்ட் அப்படிங்கிறது தெரியும். லேண்ட் அப்படின்னாலே க்ரோத் இருக்குது. அதில் எது ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்து, அதில் நம்ம யாருக்கு எது பொருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா. ஏன்னா நிறைய பேர்த்தோட ஆசையை வச்சு தான் அந்த லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் சிட்டியில் 10 வீடு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபார்ம் லேண்டு தேவை இருக்கலாம், அப்போ வில்லேஜ் தேவை இருக்கலாம். இல்லை வில்லேஜில் தான் வச்சிருக்கிறேன், சிட்டியில் வச்சிருந்தா அதிக ரெண்டல் வருமா, இல்லை அதிகமான ஹைக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கணும் அப்படின்னு சிட்டி லேண்ட். அப்போ எது யாருக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தாராளமாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. எங்கள் சேனல் லேண்ட் டீல்ஸ். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத்துக்கான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மெட்ரோ சிட்டியில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹை அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹை அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இப்போ எந்தெந்தனா இப்போ சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஹோப்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போ மெட்ரோ மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா பீப்புளோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். பீப்புளோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நிறைய ஒரு மால்ஸ் வர்றதுக்கோ, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் வர்றதுக்கோ, இல்லை ஸ்கூல்ஸ் வர்றதுக்கோ, காலேஜஸ் வர்றதுக்கோ அதிகமான வாய்ப்பு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விதமான அப்ரிசியேஷன் வந்து நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நீங்கள் வாங்குற இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் சென்னையில் ஒரு இந்த ஃப்ளாட்டில் தான் எனக்கு இடம் வேணும், இல்லை இந்த ஏரியாக்குள்ளே தான் இடம் வேணும்னு கேட்குறக்கு ஒரே ஒரு காரணம், பசங்களை இந்த ஸ்கூலில் நான் சேர்த்திருக்கிறேன், அதுக்கு நியர்பை இருக்குதுன்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா பையனோட ஸ்கூல் இங்கே இருக்குதுங்க, பொண்ணோட கிளாஸ் இங்கே இருக்குதுங்க, அவங்க முடிச்சுட்டு பரதநாட்டிய கிளாஸ் இங்கே பண்ணுறாங்க, இல்லை ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர்றது தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இன்கம் பேஸ்டு. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டு ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை ஒரு தனி இண்டிவிஜுவல் இடமாவோ வாங்கி போட்டு ஒரு வீடாவோ இல்லை கடையாவோ கட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது கேரண்டி. அதுவும் வந்து 5000 ரூபாய்க்கு ஊரில் ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா இங்கே வந்து 25000 ரூபா, 30000 ரூபா, இல்லை 15000 ரூபா, ஏரியா லொக்கேஷனை பொறுத்து விடலாம். பேச்சுலர்ஸ்க்கு விட்டுனாலும் விடலாம், இல்லை ஃபேமிலிக்கு விடுறனாலும் விடலாம். ஒரு 15,000 25000 ரூபா அப்படிங்கிறது ரெண்டல் இன்கம் மினிமம் கேரண்டி நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டோட சைஸை பொறுத்து 75000 ரூபா, 70000 ரூபா, 60000 ரூபா அப்படிங்கிறது கார் பார்க்கிங் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் வேரி ஆகும். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரோவில் நம்ம லேண்ட் வாங்கினா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃப்ளோ மக்கள் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரைவசியும் உங்களுக்கு பாதிக்கும். ஸோ ப்ரைவசி கட்டாயம் பாதிக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே சவுண்டு ஒரு இறைச்சல்லையே இருக்கிற மாதிரியும் காலையில் ஆரம்பித்த நாள் முதல்ல நைட்டு வரையும் பிஸியாகவே இருக்கும். அது வந்து நார்மலாக உங்களுக்கு காதில் என்ன கேட்குதோ அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ்குள்ள மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த ஹார்ன் சவுண்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா சவுண்டுமே வந்து உங்களை பிஸியாகவே வச்சிருக்கும். ஃப்ரீயாக இருக்க முடியுமா, இல்லை ஒரு திங்கிங்கை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் திங்க் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ்லாம் குறைவு. இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். சரி, அப்படியே நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அது சாதாரணமாக ஒரு 50,000 இல்லை ஒரு 5 லட்சத்தையோ வச்செல்லாம் வாங்கிட முடியாது. ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும் ஒரு நல்ல சிட்டி, டெவலப் ஆன சிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. அதெல்லாம் ஹைலி பட்ஜெட் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய நபர்களாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி ஆளுங்க மட்டும்தான் வாங்கக்கூடிய லெவல்லையே அமையும். அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஹெவி ரெகுலேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும், உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டுமே ரொம்ப ஹையாக வரும். இது வந்து கஷ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அது கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது கம்பல்சரி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ வந்து மெட்ரோ சிட்டி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வில்லேஜ் லேண்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வில்லேஜ் லேண்டில் என்னங்க சராசரி ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் கண்டிப்பாக வாங்கிட முடியும். சரி, இந்த ஏக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அஃபோர்டபுள் தான். இன்னைக்கு ஒரு சீட்டு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிறத சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்தாலே நீங்கள் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாதிச்சிட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாலே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நிறைய சென்னையில் இருக்கிறவங்க முக்கியமாக நான் பார்த்த வரலும் இங்கே தங்கிட்டு வெளியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த பூந்தமல்லி தாண்டி அந்த சைடு வச்சிருக்கிறேன், இல்லை வந்தவாசி சைடு வச்சிருக்கிறேன், இங்கே வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஃபார்ம் ஹவுஸ் இங்கிருந்து போகிறவங்க அதிகம். நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸு இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம், மேங்கோ ஹவுஸு,
இந்த மாதிரிலாம் வெளியில் திருத்தணி சைடில் இருக்குது. நீங்கள் வந்து குடும்பத்தோட நீங்கள் வந்து சனிக்கிழமை கிளம்புனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ சிட்டியில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்களா? இதெல்லாம் தான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. வில்லேஜை பொறுத்தவரையிலும் அந்த அட்மாஸ்பியருக்காகவே நீங்கள் எவ்வளோ வேணாலும் செல்லலாம். பச்சை பசேல்னு இருந்த பார்வை இருக்குதுல்ல, அது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கி நிறைய பேர் அதை தேடி அலைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த 3 to 4 ஏக்கரில் நீங்கள் கட்டின வீடு ஸ்பேசியஸான வீடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் பயங்கர ப்ராப்பராக இருக்கும். நிறைய இடங்களில் சென்னையில் வென்டிலேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த வென்டிலேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா வில்லேஜ் லேண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வில்லேஜ் லேண்டில் ஃபியூச்சர் க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் லேண்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்து பைபாஸ் வருது, ஒரு NH ரோடு வருது அப்படின்னாலோ, இல்லை ஸ்டேட் ரோடு வருது அப்படின்னாலோ உங்களுக்கு நல்ல விதமான அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படிங்கிற ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல அதில் மிகையாகாமல் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, என்னதான் வந்து ஃபார்ம் லேண்டில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ ஒரு என்ன இப்போ மெட்ரோ சிட்டியில் இருக்கும்போது ஒரு திடீர்னு 10 லட்ச ரூபா இருக்கிற இடம் திடீர்னு 50 லட்ச ரூபா மாறும் அப்படின்னா இதில் அப்படி மாறக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து என்ன ஆகணும், 5 லட்ச ரூபா இருக்கிற லேண்டு 7 லட்ச ரூபாயா மாறலாம் 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா நீடு பெருசாக கம்மியாக இருக்கிற இடங்கள்ல பையும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் நமக்கு வந்து வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்குது, மற்ற எல்லா திங்ஸஸும் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனால் என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு பக்கத்தில் நிறைய வில்லேஜஸில் ஸ்கூல்ஸ் இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இதெல்லாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சிட்டி சைடை பேஸ் பண்ணி தான், ஏன்னா பீப்புளோட ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து லீகல் இஷ்யூஸ். கண்டிப்பாக உங்களோட பட்டாவாக இருக்கட்டும், உங்களோட ஈஸியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா இது முன்னாடி ஒரு வண்டி பாதை இருந்த இடம், இல்லாட்டி எங்கள் தாத்தா விற்கும் போது இந்த மாதிரி இருந்த இடம். கிராமங்களில் பொதுவாக என்ன ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. முன்னாடி வந்து எங்கள் தாத்தா லேண்டை பிரித்து கொடுக்கும்போது இந்த பிரச்சனை இருந்தது, இல்லை இதுக்கு எதிர்த்தாப்புல வாங்கியிருந்தாரு, இல்லை டபுள் டாக்குமெண்ட், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நிலங்களை தூக்குறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அமையறதுக்கும் வாய்ப்புகள் அங்கே இருக்குது. இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இது எல்லாமே பார்த்துட்டோம். சரி, ஃபார்ம் லேண்டு வாங்கலாமா இல்லை வந்து மெட்ரோ சைடு லேண்ட் வாங்கலாமா அப்படின்னு இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னா நம்மளோட பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஒரு செல்ஃப் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து பெட்டர் ரெண்டலுக்கு விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் மெட்ரோ லேண்டு தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லை எனக்கு வந்து லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கி வைக்க போகிறேன், எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு மீடியமான அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்கிற பிளேஸில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி நான் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினச்சா அப்படின்னா வில்லேஜ் லேண்டு தான் கண்டிப்பாக பெஸ்ட். சரி, பட்ஜெட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா வில்லேஜ் லேண்ட் நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும். சரி, உங்களுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்கிட்ட இருக்கிற காசு வந்து 1 கோடி 1.5 கோடி 2 கோடி 5 கோடி இப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்ரோவில் இருக்கிற லேண்டை வாங்கி நீங்கள் ஆக்குப்பை பண்ணியும் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டலுக்கும் விடலாம். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் மெட்ரோ சைடு தாராளமாக போகலாம். ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ பொறுத்தவரையிலும் குயிக்காக சேல் ஆயிரும். ஸோ சேல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஜென்ட்டையோ இல்லை இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுல இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. நோ புரோக்கர் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸில் நீங்கள் போட்டிங்க, housing.comலாம் இருக்குது, இந்த மாதிரி அதில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியஸ்டான ரீசேல் வந்து கேரண்டி. ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற இடம் டெவலப் ஆகணும், இன்னும் பெருசாக டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ வந்து வில்லேஜ் லேண்ட் அப்படிங்கிறது பெருசு, ஹை ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து வில்லேஜ் லேண்ட் வேணுமா இல்லாட்டி மெட்ரோ லேண்ட் வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட நீடு, பட்ஜெட்டோட ப்ளஸ் உங்களோட நீடு என்ன அப்படின்னா, நீடு வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா வில்லேஜ் லேண்ட் பெஸ்ட்டு. இல்லை நான் கொஞ்சம் வந்து இப்போ தான் நான் ஏர்னே பண்ண போகிறேன், நான் வந்து 2x 3x 5x இந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் நான் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மெட்ரோ லேண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஆக மொத்தம் லேண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலே பெஸ்ட் அப்படிங்கிறதா என்னோட கன்க்ளூஷனாக தர முடியும். நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஒரு இடம் வாங்கணும், ஒரு தேர்வு செய்யணும் அப்படின்னா நமக்கு பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, அறிவும் தேவை. அந்த மாதிரி அறிவை வந்து நாங்கள் வந்து இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல்ஸில் வந்து கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன போடலாம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்புகிறோம்.